அடுக்குமுறை சாகுபடியான இதில் எல்லாம் வந்து மிளகு சாகுபடிக்கு நம்மளால் போக முடியும். அப்போது நாம் நடும்போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 அடி 15 அடி 18 அடி இந்த உயரமுள்ள நாட்டுகள் நடும்போது என்னாகும், நடவு பண்ணி ஓராண்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக வந்து கீழே வந்து கொடிமிளகு சாகுபடிக்கு போகலாம். அப்போது கொடிமிளகு சாகுபடியிலேருந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2வது வருஷத்துலேருந்து ஒரு அறுவடை தொடங்கும். செடிமிளகு சாகுபடியில் முதல் வருஷமே உங்களுக்கு அறுவடை தொடங்கும். அந்த நிழலை இது ஒரு வருஷத்தில் வந்து சொல்கிறோம். செம்மண்ணாக இருக்கணும் அல்லது செஞ்சரலையாக இருக்கணும், தண்ணி தேங்காத பூமியாக இருக்கணும், நல்ல தண்ணியாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது செம்மரம் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து வளரக்கூடியது. நீங்கள் இதனுடைய பாக்கெட்டே பார்க்கலாம். இந்த பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா செம்மண் போட்டது தான் வந்து அது வந்து டெவலப் பண்ணியிருக்கு. இதனுடைய அடித்தட்டை பாருங்கள், இந்த பட்டை கட்டும்னு சொல்லுவாங்க. இந்த பட்டை கட்டிடுச்சுனாலே செம்மரம் வந்துட்டு உள்ளே வந்து வைரம் வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். உளவிய ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மரம் செம்மரம். கிட்டத்தட்ட எல்லாரும் செம்மரத்தை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருப்பாங்க. நாம் சொல்கிறோம் செம்மரம் இன்றைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து செம்மரம். சந்தன மரத்தோடு சேர்ந்தது. நிறையா வந்து புஷ்பா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ செம்மர கட்டைகள் ஏற்றுனாங்க இறக்குனாங்க, எப்படி கடத்துனாங்க, அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மண்ணிலையும் வருமா அப்படின்னா எல்லா வகை பகுதியான மண்கள்லையும் வர்றது செம்மரம் நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், செம்மண்ணாக இருக்கணும் அல்லது செஞ்சரலையாக இருக்கணும், தண்ணி தேங்காத பூமியாக இருக்கணும், நல்ல தண்ணியாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது செம்மரம் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து வளரக்கூடியது. நீங்கள் இதனுடைய பாக்கெட்டே பார்க்கலாம். இந்த பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா செம்மண் போட்டது தான் வந்து அது வந்து டெவலப் பண்ணியிருக்கு. இதனுடைய அடித்தட்டை பாருங்கள், இந்த பட்டை கட்டும்னு சொல்லுவாங்க. இந்த பட்டை கட்டிடுச்சுனாலே செம்மரம் வந்துட்டு உள்ளே வந்து வைரம் வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மரத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஒட்டுண்ணி மரம்ங்கிறனால தன்னிச்சையாக வாழும். ஒரு 1.5 அடி செடி நிறைங்கன்னா அந்த செடி ஒரு வருஷம் ஆனாலும் ஒரு அடி வளர்ந்துருக்கும், 2 அடி வளர்ந்துருக்கும், அதுக்கு மேலே வந்து வளராது. ஆனால் வளர தெரியாத ஒரு மரம் இந்த செம்மரமும் சந்தன மரமும். அதனால தான் வந்து நம்ம சொல்கிறோம் எல்லா வகையான மரங்களுமே சின்ன மரங்களாக வைக்கிறத விட இது எந்தெந்த மரமெல்லாம் வந்துட்டு வேகமாக வளராதோ அந்த மரங்களை பெரிய மரங்களாக வைக்கும்போது நமக்கு ஒரு 2-3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சேவிங்ஸ் ஆகும். இப்போ ஒரு 20 வருஷத்தில் வந்து ஒரு செம்மரம் வந்து கட்டிங் பண்ணலாம், ரைட்டு. ஒரு 4 வருஷம் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3.5 வருஷத்துக்கான மரம். இந்த மரத்தை பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 12 அடிக்கு குறையாது, கிட்டத்தட்ட 15 அடி வரைக்கும் இருக்கக்கூடியது. இதனுடைய ஸ்டெம்பை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. அப்போது இந்தளவுக்கு வந்து வீரியமான நாற்றுகளை நீங்கள் வந்து நடும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 10க்கு 10 இடைவெளியில் 400 நாற்றுகள் வந்து சாகுபடி செய்யலாம். செம்மரத்தை சாகுபடி பண்ணிட்டேன், இதனுடைய சந்தை என்னவாக இருக்கும்? சாகுபடி செய்கிறது எல்லாத்துக்கும் எளிமையாக தான் இருக்குது, ஆனால் சந்தை ரொம்ப கடினமாக இருக்குன்னா நாம் இப்போயும் வெளிப்படையாக சொல்கிறோம், செம்மரத்துக்கு பெரிய அளவுக்கு லீகலைஸ்டு மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மகோகனி எளிமையாக வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி, தேக்கு எளிமையாக வியாபாரம் பண்ணுற மாதிரி, மலைவெம்பு எளிமையாக வியாபாரம் பண்ணுற மாதிரி இன்ன வரைக்கும் செம்மரத்தையும் சந்தன மரத்தையும் அவ்வளோ எளிமையாக நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண முடியாது. காரணம் இந்த வந்து தமிழ்நாடு இருக்கட்டும் அல்லது அதர் ஸ்டேட்டாக கூட இருக்கட்டும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையின் அனுமதி வாங்கித்தான் நாம் இதை வெட்ட முடியும். அப்போ சாகுபடி பண்ணுறதுக்கே வந்து அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி தான் சாகுபடி பண்ணணுமானா 2009 வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றியிருக்காங்க. சந்தனமும் செம்மரம் உட்பட விலை உயர்ந்த மரங்களை பட்டா நிலங்களில் சாகுபடி செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. அப்போ சாகுபடி செய்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. அப்போது அதில் வந்து நம்ம வந்து மார்க்கெட் பண்ணும்போது தான் வந்து அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி பண்ணணும். அப்போ அதெல்லாம் எப்படி வந்து அனுமதி வாங்கணும், எப்படி நம்ம வந்து பதிவு பண்ணணும், இதெல்லாம் நேரடியாக நம்ம களத்துக்கு வந்து சொல்கிறோம். சரி, இவ்வளோ பெரிய மரம் வந்து கிட்டத்தட்ட 12 அடி 15 அடி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? சின்ன செடிகளாகவே வச்சுருவோனே, அது ஒரு 4 வருஷம் மெதுவாகவே வளர்ந்துட்டு போதே அப்படின்னா நம்ம அதான் சொல்கிறோம், இது தன்னிச்சையாக வாழும் வளர தெரியாதுங்கிறது ஒரு காரணமாகவும், இரண்டாவது 10க்கு 10 இடைவெளியில் ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட 450 நாட்டுகள் நம்ம வந்து சாகுபடி பண்ணும்போது தாராளமாக நாம் ஓர்பயிர் சாகுபடி முறை இல்லாமல் அடுக்குமுறை சாகுபடியான இதில் எல்லாம் வந்து மிளகு சாகுபடிக்கு நம்மளால் போக முடியும். அப்போது நம்ம நடும்போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 அடி 15 அடி 18 அடி இந்த உயரமுள்ள நாட்டுகள் நடும்போது என்னாகும், நடவு பண்ணி ஓராண்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக வந்து கீழே வந்து கொடிமிளகு சாகுபடிக்கு போகலாம். அப்போது கொடிமிளகு சாகுபடியிலேருந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2வது வருஷத்துலேருந்து ஒரு அறுவடை தொடங்கும். செடிமிளகு சாகுபடியில் முதல் வருஷமே உங்களுக்கு அறுவடை தொடங்கும். அந்த நிழலை இது ஒரு வருஷத்தில் வந்து கொண்டு வந்துடும். காரணம் கிட்டத்தட்ட இது இருக்கும்போதே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி. ஏங்க இப்படி வச்ச மரம் எப்படி நிழல் கட்டணும்னு அந்த இப்படி தாங்க நிழல் கட்டும். இது ரொம்ப அடம்பாக இருக்கனால இவ்வளோ நிழல் கட்டியிருக்கு. ஆனால் 10க்கு 10 வைக்கும்போது ரொம்ப எளிமையாக நிழல் கட்டக்கூடியது. அப்போது உங்களுக்கு வந்து செம்மரத்துலேருந்து ஒரு 25 வருஷம் மரத்தில் ஒரு மாதிரி வைரம் பாயும், 30 வருஷம் மரத்தில் ஒரு மாதிரி வைரம் பாயும். ஆனால் கொடிமிளகு சாகுபடிக்கு நீங்கள் போகும்போது என்னாகும், இது கிட்டத்தட்ட கொடிமிளகுடைய வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வரைக்கும் கொடிமிளகு வந்து அறுவடை தரக்கூடியது. ஒரு மரத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய கொடியிலேருந்து ஆவரேஜாக 2 கிலோ அளவுக்கு தான் எங்கே எனக்கு மிளகு வருது, இல்லைங்க எனக்கு 1 கிலோ தாங்க மிளகு வருது. கொடிமிளகுலேருந்தே 1 கிலோ தாங்க வருதுனால கூட ஒரு மரத்துலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா வருமானம் நமக்கு வந்து தரக்கூடியது. அப்போ ஊடுபயிரான மிளகுல வருஷத்துக்கு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம செம்மரம் சாகுபடி பண்ணி அதில் வந்து நம்ம வந்து மிளகு வந்து சாகுபடி பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு 4 லட்ச ரூபா நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது உங்களுக்கு வந்து டெய்லி கிராப் மாதிரி உங்களுக்கு மிளகு வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும்போது 30 ஆண்டுகளுக்கு செம்மரத்தை வெட்ட வேண்டிய தேவை வந்து தேவையோ அவசியமோ நமக்கு வந்து ஏற்படாது. அப்படி இடையிலே வெட்டினாலும் நமக்கு அதுக்குரிய மெச்சூரிட்டி
மயிரங்கள் வந்து ஊறி இருக்கும். கிட்டத்தட்ட அந்தளவுக்கு வந்து வீரியமான நாற்றுக்கள். ஏன் வந்து ஓர் பயிர் சாகுபடி இல்லாமல் அடுக்குமுறை சாகுபடிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, கொடிமிளகுமே பார்த்தீங்கன்னா அன்மெயின்டன் கிராப்பு. அதே மாதிரி வந்து இவ்வளோ பெரிய மரங்களாக டிம்பர் மரங்கள் வைக்கும்போது இதுவும் பார்த்தீங்கன்னா அன்மெயின்டன் கிராப்பு. இப்போ நான் வெளியில் இருக்கீங்க, தோட்டம் ஒரு இடத்துல இருக்குன்னா கூட, யாராவது ஒருத்தர் தான் தண்ணி மட்டும் பாய்ச்சிக்கிறாருனா கூட உங்களுக்கு இது ரொம்ப ஏற்ற ரகங்களாக வந்து இருக்கும். இது போல் வந்து பெரிய நாற்றுக்கள் வேணுங்கிற விவசாயிகள், எனக்கு வந்து அல்லது நான் செம்மரம் வச்சுருக்கேங்க, எனக்கு ஊடு பயிரை சாகுபடி பண்ணணும், எனக்கு வந்து கொடிமிளகு பண்ணணும், செடி மிளகு பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் ஓர் பயிர் சாகுபடி இல்லாமல் அடுக்குமுறை சாகுபடிக்கு மல்டி கிராப்பிங்க்கு வாங்க. அப்படி மல்டி கிராப்பிங் வரும்போது நிச்சயமாக ஒரு அக்ரிகல்ச்சரை நிச்சயமாக ஃபெயிலியர் ஆக விடாமல் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நாம் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு எப்படிலாம் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட எப்படிலாம் தோற்று போக மாட்டோம்னு யோசிக்கலாம். அப்படி எப்படிலாம் தோற்று போக மாட்டோம்னா அக்ரிகல்ச்சரில் ஒரு பயிர் சாகுபடி முறை இருந்தால் தான் ஒரு இடத்துல விலை வைக்கும், ஒரு இடத்துல விலை விற்காமல் இருக்கும். அப்போ ஒரே நிலத்தில் குறைந்தது 3 அடுக்கு 5 அடுக்கு 7 அடுக்கு சாகுபடிக்கு போகும்போது என்னாகும், ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஒன்று என் கையில் வந்து வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து சக்ஸஸாக மாறும். இது தான் நம்மால் வரையா சொன்னார். அதை தான் வந்து உளவி நண்பர்கள் ஆகிய உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுபோல் பெரிய நாற்றுக்கள், வீரிய நாற்றுக்கள் 50 கிலோ பேக்கில் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.